பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை நான் வாசிக்கின்றேன். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கின்ற போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. அதுல பார்க்கின்ற போது ஒரு ஸ்திரியை பலவீனப்படுத்துகின்றது ஒரு ஆவி. அங்கே இயேசு கிறிஸ்து அப்படியாக ஊழியம் செய்கின்ற நாட்களிலே அவர் அந்தபடியாக வருகின்ற போது ஒரு ஸ்திரியை பார்க்கின்றார். அந்த ஸ்திரியை பார்க்கின்ற போது நிமிர முடியாதபடி 18 வருஷமாக பிசாசானவன் அப்படியாக அவனை கட்டி வைத்திருந்தான். என் கருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நமக்கு அநேக கட்டுகள், பிசாசானவன் ஜபிக்க முடியாதபடி கட்டுகள், அதிகாலையில் எழும்பி கர்த்தரோடு நாம் பேச முடியாதபடி கட்டுகள், வேதம் வாசிக்க முடியாத கட்டுகள், அநேக இந்த உலகத்தின் கட்டுகளுக்குள்ளாக நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம். என் கருமையான தேவ பிள்ளையே, அங்கே வசனத்தில் பார்க்கின்ற போது இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைக்கிறார். ஸ்திரியே, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, அங்கே பார்க்கின்ற போது தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைக்கப்பட்ட பிள்ளைகள், இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கென்று தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் நான் விடுதலை ஆக ஜெபிக்கத்தக்கதாக, நான் எப்போதும் நான் ஜெபித்தால் கர்த்தர் கிரியை செய்யத்தக்கதாக என்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும். அன்றைக்கு பார்க்கின்ற போது அந்த ஸ்திரீயை அப்படியாக அந்த பலவீனப்படுத்தின அந்த ஆவியை கர்த்தர் துரத்துகின்ற போது, எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, அங்கே நிமிர்ந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துகின்றார். இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இன்றைக்கு நாமளும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அனுதினமும் நம் சாட்சியை நிற்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு முன் நிற்கும் போது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். யெகோவா ஷாலோம்.